எடுத்துக்காட்டு 4.14 மூணாவது சம் பார்க்கலாம். அசல் ரூபாய் 30,000. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000. முதலாம் ஆண்டு வட்டி விகிதம் R 7%. இரண்டாம் ஆண்டு வட்டி விகிதம் R 8%. R2 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இதோட கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல லேண்ட்ஸ்கேப் மோடு வந்துடுங்க. லேண்ட்ஸ்கேப் மோடில் சால்வ் பண்ணுவோம். அப்போ தான் இடம் கிடைக்கும். முதல்ல மொத்த தொகைக்கான ஃபார்முலா மொத்த தொகை P of 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100. இங்கே R1 வந்து 7, R2 வந்து 8, P வந்து 30,000 ரூபாய். ஸோ நம்ம சால்வ் பண்ணோன்னா எப்படி கிடைக்குன்னா 30,000 இன்று 1 plus 7 by 100, அப்போ 107 by 100 ஆயிரும். இன்று 108 by 100 ஆயிரும். இடம் இல்லை, 108 by 100. 30,000 4 ஜீரோ இருக்கிறதுனால இந்த 4 ஜீரோவை டெலிட் பண்ணிடலாம். ஸோ கீழே ஒன்றும் இல்லை, மேலே 3, 107 இன்று 108. 107ஐயும் 108ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 7 8 56, 56 8 1 8. அப்போ 856, 107 அப்படியே கீழே இறக்கிடலாம். ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ இந்த இதை ஃப்ரீயாக விட்டுடலாம். 0 0 0 0 தான் வரும். ஸோ 10வது இலக்கத்தை தாண்டி 100வது இலக்கத்தில் அடுத்த 1 வச்சு பெருக்கினா அதை அந்த வேல்யூ போடணும். 856 6 5 8 7 15 மீதி 1 இங்கே இருந்துடும். 11556. அப்போ 11556 இதை 3ஆல் பெருக்கினா ஆன்சர் கிடச்சிரும். அதாவது மொத்த தொகை கிடச்சிரும். கூட்டு வட்டி அதிலேருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 3 6 18 மீதி 1, 3 5 15 1 16 மீதி 1, 3 15 1 16 மீதி 1, 3 3 1 4, 3 1 3, 34,668. ஸோ மொத்த தொகை என்ன கிடச்சிருக்குன்னா 34,668. இது மொத்த தொகை. நமக்கு தேவையானது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P. A வந்து 34,668 கண்டுபிடிச்சிருக்கோம். P வந்து 30,000. ஸோ மைனஸ் பண்ணோம்னா இந்த 3 கட்டாயிரம் 4,668 ரூபாய். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4,668 ரூபாய். அவ்வளோதாங்க, சம் முடிஞ்சு.